தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 14% குறைந்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 26ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள மக்கள் நல கூட்டணி மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 4 ஆண்டுகளில் 21%இலிருந்து 14% குறைந்துவிட்டதாக ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்போர் எண்ணிக்கை 83 லட்சமாக அதிகரித்துவிட்டதாக குறிப்பிட்ட அவர், தவறான பொருளாதார கொள்கையை பின்பற்றுவதில் அதிமுக, திமுக இடையே வேறுபாடு இல்லை என்றும் விமர்சித்தார். அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் கடைபிடித்த அமலாக்கிய பொருளாதார கொள்கை என்பது கடுமையாக மக்கள் பாதித்திருக்கிறது. இரண்டு கட்சிகளுக்கிடையில் பொருளாதார கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது.